யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அந்த ஐடி துறையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கோழி வளர்க்குறது எப்படின்னு நிலமே இருக்காது. சென்னையில் இருந்துட்டு எப்படி சார் கோழி வளர்க்குறது, நாங்கள் ஒரு பண்ணை வைக்கணும் சார். அவங்களே முடிவு பண்ணணும். எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது முழுமை அடையாது. ஆரம்பிக்கணும், முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் விரிவுபடுத்தணும், அப்புறம் பண்ணையாக மாற்றணும். இல்லை சண்டை போட தான் செய்யும். தீவனம் சரியாக கிடைக்கலன்னா சண்டை போடும். சண்டை போடுறது மாதிரி இருந்ததுன்னா என்ன, அதுக்கு தடுப்பு முறைகள்னால் இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணையில் இந்த கட்டி விட்டு தொங்க விட்டோம் பாருங்கள். அது மாதிரி இதெல்லாம் கீரை வகைகள், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இல்லை பசலிக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா இது டென்ஷன் ஆகிறப்பெல்லாம் அதை போய் கொத்திக்கிட்டு இருக்கும். அந்த கீரை வகைகளை கோழி ஒன்றோட ஒன்று கொத்திக்கிறதுல குறைஞ்சிரும். இந்த வீடியோவை வழங்குவோர் ராஜகணபதி மெட்டல்ஸ், லக்ஷ்மி ஏஜென்சிஸ், உரம் விற்பனை, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழமுங்கிலடி சிதம்பரம், ஜெயம் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சிட்டி எலக்ட்ரிக்கல்ஸ் சிதம்பரம், விபிஎஸ் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சுபமங்கலா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ சுவம் கேஸ் ஏஜென்சிஸ் சிதம்பரம், கிரீஸ் டெய்லர்ஸ் சிதம்பரம். என்னோடய பேர் இளஞ்செழியன். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வச்சுருக்கோம். இந்த கோழி ஷெட்டு கட்டியிருக்கோம். இது என்ன பர்பஸ்னால், நமக்கு இடம் மிச்சமாகுது. இந்த மீன் குளத்துள்ளே இந்த ஷெட்டு கட்டியிருக்கிறதுனால வெளியில் இந்த ஷெட்டு கட்டி இடத்த இது பண்ண பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இடம் மிச்சமாகுது. அடுத்தது இந்த கோழி ஷெட்டில் கம்பி வலை போட்டிருக்கோம். குளத்து மேலே அடிப்பகுதியில் கம்பி வலை, அதாவது வெல்டிங் மெஷ் போட்டிருக்கோம். இதில் கோழி வாத்து எல்லாமே இதில் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா பகல் நேரத்தில் வெளில போயிடும், கோழி வாத்து எல்லாமே போயிடும். நைட்டு நேரத்தில் அடையும். அப்போ நைட்டில் அடையிறப்போ அதோட கழிவுகள்லாம் இதில் தங்காது, அப்படி நேராக குளத்தில் விழுந்துடும். குளத்தில் நேரடியாக அந்த கழிவுகள்லாம் விழுகிறதுனால இதில் நுண்ணுயிர்கள்லாம் உண்டாகும். அதாவது ஃபைட்டோபிளாங்டன் நுண்ணுயிர், அதாவது தாவர நுண்ணுயிர், விலங்கியல் நுண்ணுயிர், ஜூ பிளாங்டன், ஃபைட்டோபிளாங்டன் 2 நுண்ணுயிர் இதில் டெவலப் ஆகுது. இந்த நுண்ணுயிர்களை சாப்பிட்டுட்டு தான் மீன் வளர்ச்சி அடையுது. அதனால் நாங்கள் இந்த மீன் குளத்தை பொறுத்த வரைக்கும் தீவனம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. எந்த தீவனமும் போட்டது கிடையாது. இந்த கோழியோட கழிவு தான் நுண்ணுயிரை உண்டு பண்ணி இந்த குளத்தில் உள்ள மீனெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெருத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த தண்ணியை ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். ஏன்னா கழிவுகள் அதிகமாக இருந்ததுனாக்கா கோழியோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கழிவுகள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும் குளத்தில். தண்ணியை நேராக பயிருக்கு பயன்படுத்தலாம். பயிருக்கு பாய்ச்சறதுனால இந்த இதில் உள்ள உரங்கள் பயிருக்கு பயன்படுது. பயிருக்கு டைரெக்டாக பாய்ச்சற தண்ணியை குளத்தில் பாய்ச்சலாம். அதனால் இதில் எக்ஸ்ட்ரா செலவுன்னு கிடையாது. வயலுக்கு பாய்ச்ச வேண்டிய தண்ணியை குளத்தில் பாய்ச்சிடும். குளத்தில் உள்ள தண்ணியை கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உரத்தண்ணி, கிட்டத்தட்ட இது உரம் கலந்த தண்ணி, இயற்கை உரம் கலந்த தண்ணி. இந்த தண்ணியை பயிருக்கு பாய்ச்சினோம்னாக்கா பயிருக்கு உரம் போடுறதோ இல்லை இதெல்லாம் சத்துக்கள் எல்லாம் தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கிது. இதை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பராமரிப்பு செலவு 0 தான். அது மற்ற இடத்துலலாம் கதவெல்லாம் பூட்டணும், செய்யணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குளம், இந்த குட்டை, இதை சுற்றி ஃபென்சிங் வச்சுருக்கோம். இந்த ஃபென்சிங் வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணணுன்னா, இந்த கதவை அடைக்க மாட்டோம். கோழி எப்போ வேணாலும் உள்ளே போவோம், எப்போ வேணாலும் வெளில வரும். முட்டை இடுறதுக்கு உள்ளே போவோம், அடை காக்கிறதுக்குள்ளே போவோம். அதான் தேவைப்படுறப்போ வெளியில் தண்ணி குடிக்கணும்னா வெளில தேவை வந்துடும். நைட்டில் கூட அடைக்கிறது கிடையாது. நைட்லேயும் இந்த வாத்து கோழி எல்லாம் கோழி வெளியில் வராது. வாத்தெல்லாம் வெளியில் தண்ணியில் விளையாடும், திரும்ப இதுக்கு போவோம். அதனால் நமக்கு இடம் மிச்சம், கூட்டுறது பராமரிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? இப்போ இந்த குட்டையோடைய ஆழம் எவ்வளோ சார்? இது இந்த குளத்தோட ஆழம் 6 அடி. இதில் 5 அடி, 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் தண்ணியை நிரப்புவோம். ஷெட்டை ஒரு 5 அடி உள்ளே தான் தள்ளி போடணும். நம்ம தரை பகுதியை விட 5 அடி உள்ளே தள்ளி போடணும். அதுக்கு நேரடியாக பாதையில் தரையிலேருந்து 5 அடி இருக்கணும். தரையிலேருந்து 5 அடி இருக்கணும். நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறப்போ ஒரு பலகையை போட்டு தான் பயன்படுத்தணும். ஒரு பலகையை போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, தேவையில்லாமல் வேறு எதிரி இனங்கள் இந்த நரி இதெல்லாம் இருக்குல்ல, நரியோ கீரியோ இல்லை வேறு எதுவுமே நாய்களோ எதுவுமே உள்ளே போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் போட்டுட்டு நைட்டு நேரத்தில் அந்த இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு பண்ணோம்னாக்கா எதுவுமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த கொட்டாய்க்கு உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நமக்கு கோழிக்கு
தீவனம் போடலாம் அல்லது போடாமல் வெளியில் போய் மேய்ச்சலுக்கு விடலாம். இது எப்படி சார் பண்ணியிருக்கீங்க சார் வந்து? இதை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு கால் கூட போடலாம். நான் வந்து போட்டிருக்கிறது கருங்கல். ஏன் கருங்கல்லில் போட்டிருக்கோன்னா, கருங்கல் வந்து நீண்ட நாளைக்கு உழைக்கக்கூடியது. நம்ம கோயிலெலாம் அந்த காலத்தில் கருங்கல்லில் தானே கட்டியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளாக இருந்தாலும் தண்ணியில் இருக்க எந்த டேமேஜும் ஆகாது, அப்படியே இருக்கும். தண்ணியில் இருக்க டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். கருங்கல்ல வச்சு அதுக்கு மேலே வந்து ரீப்பர் மாதிரி வந்து மரங்களை வச்சு அது மேலே வெல்டிங் மெஷை வச்சுருக்கோம். இந்த கழிவு எதுவுமே தங்கவே தங்காது. இந்த தீவனம் வைக்கிறதுக்காக சில நேரங்களில் உள்ளே வந்து சாக்கு போட்டு அதில் தீவனம் வச்சுருப்போம். ஒழிய இதிலேயே வந்து அடை உட்காந்துருக்கோம், இதிலேயே கொஞ்சம் பிரிக்கும், எல்லாமே இதிலேயே வந்து நடக்கும். நம்ம வந்து கண்காணிச்சிட்டு பார்க்குறது தான் வேலை. இத்தனை நாள் ஆச்சு கோழி குஞ்சு பொரிச்சிட்டா, வாத்து குஞ்சு பொரிச்சிட்டா. வாத்துனாக்கா 28 நாள், கோழின்னா 21 நாள். இது 21 நாள் ஆச்சு குஞ்சு பொரிச்சிட்டா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறது. நம்ம போய் இன்குபேட்டர் மாதிரி முட்டையை உருட்டுறது, முட்டையை எடுத்து வைக்கிறது என்றது அது வேலை இல்லை. அந்த கோழி ஒரு கோழியோ 2 கோழியோ முட்டையிடும். அது வந்து போய் உட்காந்து அடை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கும். இது வந்து கூஸும் அடை உட்காந்துரும், அந்த மணிலா வாத்தும் அடை உட்காரும். அதனால் நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. வரைக்கும் கடக்நாத்து கோழி வச்சுருக்கோம். கடக்நாத்தில் வந்து பெட்டை கோழி 4, சேவல் 1 இருக்குது. இதை மட்டும் ஏன் தனியாக அடைச்சி வச்சுருக்கோன்னா, இது வந்து மற்ற கோழிகளோட வந்து சேர்ந்து இனப்பெருக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்லி கடக்நாத்து கோழி முட்டையாக இருக்கணும், குஞ்சாக இருக்கணுங்கிறதுனால இதை தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து காட்டுவாசிகள் வளர்த்தது. கடக்நாத்து கோழியை பொறுத்த வரைக்கும் தீவனம் வந்து அரிசி எல்லா இதுவுமே திங்க. மற்ற நம்ம நாட்டுக்கோழிகள் திங்கிறதெல்லாம் போல திங்கும். நாங்கள் வந்து கூடுதலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பசலிக்கீரை எங்கள் தோப்பில் வந்து நிறையா இருக்குது, பசலிக்கீரை இருக்குது. அந்த பசலிக்கீரையை வந்து கொண்டாந்து கொடுக்குறோம். இது வந்து மூலிகைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். முருங்கைக்கீரையை சாப்பிடும். வயல்வெளிகளில் தான் நல்லா மேயும் புல்லில். அதனால் நம்ம ரூமில் அடைச்சி போட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இதை முருங்கைக்கீரையோ இல்லை பசலிக்கீரையோ இல்லை வேறு எந்த வகையான கீரைகள் கொண்டாந்து போட்டாலும் இதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். வாத்தையும் கோழியும் ஒரே பண்ணையில் வைக்கலாமா சார்? சண்டை போட்டுக்குங்களா? இல்லை, அது பழகிட்டுனா எதுவுமே சண்டை போடாது. நீங்கள் பழகிட்டுனாக்கா அதுக்கு என்ன கேரக்டர்னு வச்சுங்களேன். வாத்து வந்து அந்த தரைப்பகுதியில் தான் இருக்கும். நாட்டு கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கும். அந்த மரம் கிளைகள் இதில் தான் உட்காந்துருக்கும். அதோட இதே அப்படி. அதனால் இந்த மேலே கம்பெல்லாம் இருக்குது பாருங்கள், கட்டியிருக்குல்ல, இந்த கம்பில் தான் வந்து அந்த நாட்டுக்கோழியெல்லாம் உட்காரும். கீழே உட்காராது. வாத்துகள் கீழே உட்காரும், நாட்டுக்கோழி மேலே வந்து இந்த கம்புகள் இந்த இடுக்கலெல்லாம் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பழகிட்டுனாக்கா எதுவுமே சண்டை வராது. சார் இப்போ வந்து குளத்துடைய சதுரம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 சதுரம் குளத்தில் வந்து எவ்வளோ சதுரம் வந்து ஷெட்டு போடலாம் சார்? இல்லை, அதில் வந்து 1000னாக்கா 1/10, 10ல் 1 பங்கு வந்து ஷெட்டு போட்டோம்னாக்கா நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம குளத்துலேயே ஃபுல்லாக ஷெட்டு போட்டாலும் போடலாம். அதெல்லாம் போடுறதெல்லாம் சிரமம், நடக்க முடியாத காரியங்கிறதுனால 10ல் 1 பங்கு ஏரியாவில் வந்து போடலாம். மீனுக்கு நல்லது, கோழிக்கு நல்லது. மீனுக்கும் நல்லது, கோழிக்கு நல்லது. சார் இப்போ சாதாரணமாக அந்த குளிரெல்லாம் தாக்கானது, இப்போ இந்த மாதிரி கீழே வந்து தண்ணி இருக்குது, மேலே கோழி இருக்குது சார். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈரப்பதம் வந்து கோழி ஒன்றும் பாதிக்காது. கோழிகளை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் மழை தூர்னாலே வந்து ஓடி வந்துடும், கொட்டாய்க்கு ஓடி வந்துடும். கோழியெல்லாம் மழை பெஞ்சதுனாக்கா அது பாட்டு நிற்கும். அதனால் கோழி வந்து பெரும்பாலும் பாதிக்காது, இந்த மழையினாலே ஈரத்தினாலே பாதிக்காது. இருந்தாலும் ரொம்ப குளிர்காலங்களில் அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். காற்று வந்து ஈரக்காற்று இல்லைன்னா மழை காற்றுலாம் வந்து உள்ளே அடிக்கக்கூடாது, மழையும் வந்து படக்கூடாது. அதான் விரும்பி தண்ணி உள்ளே போய் விளையாடணுன்னா விளையாடலாம். இப்போ வந்து இந்த மணிலா வாத்து கூஸெல்லாம் இருக்குது பாருங்கள், நைட்டு ஃபுல்லாகவே தண்ணி உள்ளே தான் கிடக்கும். நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால தண்ணி உள்ளே தான் அந்த குளத்துள்ளே இருக்கோம். அதான் விரும்பி போகிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. கீழே ஈரப்பதத்தால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சைடில் மட்டும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சைடில் அடைக்கிறத பற்றி வெய்ய நாள் இருக்கலாமா சார்? அடைப்பு இருக்குமா சார்? வந்து சைடில் வந்து இதுவும் காற்றோட்டம் வேணும், எதுவாக இருந்தாலும் காற்றோட்டம் வேணும். இதில் மழை காலத்தில் வந்து அடைக்கணும், வெயில் காலத்தில் வந்து அதெல்லாம் திறந்து விட்டுறணும். அதனால் ஓரளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கிறதுனால காற்றோட்டம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கீழேயும் கம்பி வேலை இருக்கிறதுனால காற்றோட்ட வசதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர் வந்து தாக்காமல் இருக்கணும். சார் அந்த தண்ணிக்கும் சார் பார்த்தீங்கன்னா ஷெட்டுடைய தரைத்தளத்துக்கும் எவ்வளோ சார் கேப் மெயின்டைன் பண்ணணும்? அது வந்து மேலே இது வரைக்கும் இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து அந்த வலை இருக்குது பாருங்கள், கம்பி வலை, வெல்டிங் மெஷ்ஷு, அது கிட்டத்தட்ட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு அடினாலும் இடைவெளி இருக்கணும். இதுலேருந்து சார் பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல்லேருந்து ஷெட் எவ்வளோ உயரத்தில் இருக்கும் சார்? அந்த ஷெட்டுனாக்கா கூரையை தானே சொல்கிறீங்க? கூரை தான் சார். கூரை வந்து நம்ம கன்வீனியன்ட் படி அமைச்சிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி இருக்குது.
நம்ம 12 அடி வரைக்கும் வச்சுக்கலாம். 10லேருந்து 12 அடி கூரை வந்து வச்சுக்கலாம். சார் இந்த மாதிரி பண்ணை கோழிக்கு வந்து எந்த ரகம் பெஸ்ட்டு சார் வந்து? இதுக்கு வந்து எல்லா கோழியுமே இந்த மாதிரி இதில் வைக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி இது வச்சு ஷெட்டு வச்சு வச்சுருக்குது. பெருவிடை கோழி, சிறுவிடை கோழி, பெருவிடை கோழி, இந்த கடக்நாத்து, கைராளி கோழி, எந்த கோழி ரகங்களாக இருந்தாலும் இதில் வந்து வளர்க்குறது ஈஸியாக இருக்கும். நாட்டுக்கோழியில் என்ன ஒரே பிரச்சனைனாக்கா அந்த சிறுவிடை கோழியில் ஒன்றுக்கு ஒன்று வந்து கொத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை இருக்குது. அதை வெளியில் விட்டு மேய விட்டால் தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடைச்சி வளர்க்குறப்ப அது வந்து பிரச்சனை கொண்டு போகும். நைட்டில் கொத்திக்காது சார்? நைட்டில் கொத்தியாது. நைட்டில் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வந்துடுது இல்லை, வெளியில் சுற்றிட்டு இருந்துட்டு நைட்டு வந்து எல்லாம் தங்குறதுல தான் இருக்கும். கோழியில் வந்து நோய் பராமரிப்பு சொல்லுங்கள். கோழிக்கு என்னென்ன நோயிலேருந்து? இல்லை, கோழி வந்து இதே போல் தான் அம்மை நோய் வரும். கொப்பளமாக வாய், தலை, கழுத்து, கால் எல்லா இடத்துலையும் வரும். அந்த அம்மை நோயையும் தடுக்கிறதுக்கு வந்து இதே போல் மருந்து தான். இது வந்து இந்த வேப்பிலை, மஞ்சள், வேப்பிலை, இது வந்து நெல்லி இலை, துளசி இலை, இதெல்லாம் அரைச்சி வந்து இதில் தடவலாம். அந்த கொப்பளம் இருக்கிற இடத்துல தடவலாம். வயிற்றுக்கும் வந்து உணவாக கொடுக்கலாம். 2 வகையிலையும் பண்ணலாம். வயிற்றுக்கும் கொடுத்தோம்னாக்கா மற்ற நோய்கள்லாம் வந்து வராமல் இருக்கும். அதே போல் வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு இந்த மாதிரி இயற்கை மூலிகையில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இது வந்து லசோட்டாங்கிறது வந்து இருக்குது. அந்த மருந்துகளை வந்து கடைகளில் வாங்கி கொடுக்கலாம். கண் வழியாகவும் கொடுக்கலாம், மூக்கு வழியாக கொடுக்கலாம், வாய் வழியாக கொடுக்கலாம். அப்புறம் R2Bங்கிற மருந்து இருக்குது. அதையும் வந்து இன்ஜெக்ஷன் மூலம் வந்து கழுத்து பகுதியில் கொடுக்கலாம். இந்த மாதிரி தடுப்பு முறையெல்லாம் பண்ணோம்னாக்கா கோழி வந்து இது இல்லாமல் இருக்கும். சார் ஒரு கோழி பண்ணையில் சார் பார்த்தீங்கன்னா அது என்ன ரேஷியோ இருக்குது சார்? 100 பெட்டை கோழி இருந்ததுன்னா எவ்வளோ சேவல் இருக்கணும் சார் வந்து? இது கோழியை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம். நான் தான் சொன்னேன், ஆட்டுலேயும் வந்து பிரச்சனை இருக்குது. இதுலேயும் சேவல்கள் வந்து இது வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்துடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். 10 பெட்டை கோழிக்கு ஒரு 10 அல்லது 15 பெட்டை கோழிக்கு ஒரு சேவல் கோழி வச்சுருக்கலாம். இப்போ சார் சிறுவிடை, பெருவிடை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஒன்றா இருக்கிறது வந்து சண்டை போட்டுக்குமா சார் அவங்களுக்குள்ள? இல்லை, சண்டை போட தான் செய்யும். தீவனம் வந்து சரியாக கிடைக்கலன்னா சண்டை போடும். சண்டை போடுறது மாதிரி இருந்ததுன்னா என்ன அதுக்கு தடுப்பு முறைகள்னால், இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணையில் இந்த கட்டி விட்டு தொங்க விட்டோம் பாருங்கள். அது மாதிரி இதெல்லாம் கீரை வகைகள், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இல்லை பசலிக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா இது வந்து டென்ஷன் ஆகிறப்பெல்லாம் அதை போய் கொத்திக்கிட்டு இருக்கும். அந்த கீரை வகைகளை கோழி ஒன்றோட ஒன்று கொத்திக்கிறதுல வந்து குறைஞ்சிரும். கோழி பண்ணையில் சார் வந்து எந்த பருவநிலையில் வந்து நோய் அதிகமாக தாக்கும் சார் வந்து? இதுதான் அந்த சீசன் மாறுறப்ப தான். அதாவது வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் துவங்குறப்ப வந்து நோய்கள் இந்த ராணிக்கட் டிசீஸ் எல்லாம் வந்து அதிகமாக தாக்கும். அதாவது வெள்ளை கழிச்சல் நோய் அதிகமாக தாக்கும். வெள்ளை கழிச்சல் நோய் வந்து ஒரு இடத்துல வந்துட்டுனா காற்று மூலம் வந்து மற்ற இடத்துக்கும் ஈஸியாக பரவிடும். அதனால் இதை வந்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை செஞ்சால் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லைன்னாக்கா வந்து சாவு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிடும். முன்னெச்சரிக்கை என்ன சார்? என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை? தடுப்பு மருந்து கொடுக்கணும். இந்த இது சொன்னல வேக்சின் R2B இருக்குது, தடுப்பூசி இருக்குது. தடுப்பூசி இது வந்து எத்தனை மாதத்தில் போடலாம் சார் வந்து? அது போட்டால் எவ்வளோ நாள் அதான் 3 மாதத்துக்கு பிறகு வந்து இந்த தடுப்பூசியை வந்து போடணும். அந்த தடுப்பூசி வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க முடியாது. அது வந்து இது நம்ம ஃப்ரிட்ஜிலையோ இல்லை கடையிலே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. வந்த உடனே இம்மீடியட்டாக வந்து போட்டோம்னா. ஒருத்தர் தடுப்பூசி போட்டால் எவ்வளோ வரைக்கும் வெள்ளை காய்ச்சல் வராது சார் வந்து? அந்த சீசன் வரைக்கும் வராது. அந்த சீசன் மாறுறப்ப தானே இந்த பிரச்சனை வருது. அந்த சீசன் வரைக்கும் வராது. இதை மாதிரி எதுக்கெல்லாம் தடுப்பு மருந்து இருக்குது சார் வந்து? இந்த இதுக்கு தான் மெயினாக வந்து வெள்ளை கழிச்சல் நோய் தான் இதுக்கு வந்து பிரச்சனையே. கோழிகளுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் பிரச்சனை தான். இந்த அம்மை நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இது தான் வேப்பிலை வந்து அரைச்சி அந்த இதில் தடவுறது தான் வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடியது. இந்த சிறுவிடை கோழியுடைய முட்டை போடுது இல்லை சார், அது ஏதாவது அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது? ஆமாம், கால்சியம் கட்டாயமாக இருக்கணும். நம்ம வந்து நத்தை ஓடுகள்லாம் இருக்குல்ல, இந்த நத்தை ஓடுகள்லாம் கொண்டாந்து போடலாம். அல்லது சுண்ணாம்பு தயாரிக்கிற இடம் இருக்குல்ல, காலாவை, சுண்ணாம்பு காலாவையில் வந்து இந்த இது வந்து இருக்கும், நத்தை ஓடுகள் இருக்கும். இந்த நத்தை ஓடுகள்லாம் வந்து வேக வச்சுருப்பாங்க. அதை கொண்டாந்து வந்து நம்ம தண்ணியில் கலக்கலாம், கோழி ஷெட்டில் இது பண்ணலாம். அது வந்து கிருமி நாசினி மாதிரியும் வேலை செய்யும். ஒன்று கால்சியம் கிடைக்கிது, இன்னொன்று கிருமி நாசினி மாதிரி வேலை செய்யும். அந்த சுண்ணாம்பை கொண்டாந்து கோழி ஷெட்டில் தூவி விடலாம், மீன் குளத்தில் தூவி விடலாம். எங்கெங்கே வந்து நமக்கு தடுப்பு நடவடிக்கை இருக்கோ அங்கெல்லாம் போடலாம். அந்த கால்சியம் போட்டால் தான் இந்த முட்டை ஓடுகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். முட்டை ஓடுகள் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா தோல் முட்டையிடும். தோல் முட்டை இட்டுனாக்கா மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். ஒரு நாட்டுக்கோழியெல்லாம் சாதாரணமாக கோழின்னா 30 கிராமுக்கு குறையாமல் இருக்கணும். முட்டையோட வெயிட் வந்து 30 கிராம் குறையாமல் இருக்கணும்.
30 கிராம்லேருந்து 35 40 45 கிராம்னா அது 30 கிராமுக்கு கீழே உள்ள கோழியெல்லாம் அடை வைக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். சார் சார் இந்த பிராய்லர் முட்டை நாட்டுக்கோழி முட்டையை நான் எப்படி சார் வந்து தனியாக பிரித்து பார்த்துக்கிறது சார் வந்து? அதுதான் அந்த முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளை கருவு அதோட பர்சன்டேஜ். மஞ்சள் கருவுனாக்கா ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும், வெள்ளை கருவுனா ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும். நாட்டுக்கோழி முட்டையில் வந்து மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். பிராய்லர் கோழியில் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளை கரு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றவே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், மஞ்சள் கரு கொஞ்சமாக இருக்கும், வெள்ளை கரு வந்து அதிகமாக இருக்கும். இதிலே சில கோழிகள் இருக்குது. இந்த கிரிராஜான்னு ஒரு கோழி இருக்குது. அந்த கிரிராஜா கோழின்னா கிரிங்கிற கோழியும் ராஜாங்கிற கோழியும் ஒட்டு சேர்த்த ரகங்கள். இந்த கிரிராஜா கோழி வந்து பார்த்திங்கன்னா 365 நாளில் 300 நாளும் முட்டையிடும். அது அடை உட்காராது, 300 நாளும் முட்டையிடும். தீவனம் தின்னுக்கிட்டே இருக்கும். தீவனத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை நல்லா பெரிய முட்டையாகிடும். அதனால் அதுக்கு வந்து தீவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க 300 நாளைக்கு வந்து முட்டையிடும். அது வந்து அடை உட்காரவே உட்காராது. நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா சார்? நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளருது. இந்த ரோட்லலாம் மரத்தடியில் போட்டுக்கிட்டு விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிரிராஜா கோழி தான். குஞ்சு வந்து 25 ரூபா 30 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா பெரிய கோழியாக இருக்கும். 5 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஓடாது. நம்ம நாட்டுக்கு சிறுவிடை கோழி மாதிரி ஓடாது. ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா, நாய் பிடிக்க வந்ததுன்னா எஸ்கேப் ஆகி ஓடாது. அதுக்கிட்ட அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், கொண்டுடும் ஈஸியாக. அது கறிக்கு எப்படி சார் இருக்கும் வந்து? கறி வந்து நாட்டுக்கோழி அளவுக்கு மற்ற கோழியெல்லாம் டேஸ்ட்டு குறைவுகள் தான். கிரிராஜா கோழியில் வந்து எடை அதிகமாக இருக்கும், வெயிட் பெரிய ஜெயிண்ட் சைஸாக இருக்கும், முட்டை நல்லா பெரிய முட்டையாகிடும். கறி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. இதுக்கு சார் கவர்மெண்ட் சைடில் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? கவர்மெண்ட்லேயும் இந்த கோழி எல்லாம் கொடுக்குறாங்க. கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கோழி குஞ்சுகள் வந்து 25 குஞ்சு 50 குஞ்சுகள் வரைக்கும் இலவசமாக வந்து இந்த மாதிரி நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து கால்நடை மருத்துவமனை அணுகி அங்கே உள்ள கால்நடை மருத்துவர் அணுகுனாங்கனாக்கா அவங்க வந்து இந்த கோழி குஞ்சுகள் வந்து வாங்குறதுக்கு, கவர்மெண்ட்டு கோழி குஞ்சை வாங்குறதுக்கு எளிதாக இருக்கும். அவங்க வந்து முன்னாலே சொல்லிவிடுவாங்க. இப்போ ஓசூரில் வந்து கோழி இன கல்லூரி இருக்குது. அந்த கோழி இன கல்லூரியில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அல்லது ஒரத்தநாடு பண்ணையில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க, இத்தனை குஞ்சுகள் வந்து இந்தந்த ஊருக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்லிவிடுவாங்க. முன்னாலே பதிவு பண்ணி வச்சுருந்து இந்த பயனாளிகளெல்லாம் தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொண்டாந்து குஞ்சை கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க பயனாளிகள் வந்து அதை முறையாக பராமரிக்கணும். சார் ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் சார், எத்தனை கோழிலேருந்து ஆரம்பிக்கலாம் சார்? வந்து எந்த ரகத்தை செலக்ட் பண்ணுங்க? புதுசாக வர்றவங்க வந்து நான் வந்து எடுத்தோடனே கடக்நாத்து கோழி ஆரம்பிக்கிறேன், கைராளி கோழி ஆரம்பிக்கிறனால ஆரம்பிக்க விடாது. நாட்டுக்கோழிகளை வந்து முதல்ல ஆரம்பிக்கணும். நாட்டுக்கோழிகளை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கோழிகள், 9 பெட்டை கோழி, ஒரு சேவல் கோழி, 10 கோழியில் ஆரம்பித்து அந்த 10 கோழிகளை வந்து முறையாக பராமரித்தோம்னாக்கா அந்த வீட்டுக்கு தேவையான முட்டைகள்லாம் வந்து அந்த 9 பெட்டைகள் மூலமே கிடச்சிடும். நம்ம இந்த 9 கோழி வச்சோம்னா அதுலேருந்தே முட்டையை உற்பத்தி பண்ணலாம். அதிலே வந்து பழகிட்டோம்னாக்கா அதுக்கு மேற்கொண்டு நம்ம வளர்க்க முடியுமா, நம்ம வந்து தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமான்னு இது சொல்லிக்காமலே வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த கோழிகளெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து இப்போ 10 கோழியை வந்து 20 கோழி ஆக்கலாமா, 40 கோழி ஆக்கலாமா, 50 கோழி ஆக்கலாமான்னு அவங்களே முடிவு பண்ணணும். எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது வந்து முழுமை அடையாது. ஆரம்பிக்கணும், முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் விரிவுபடுத்தணும், அப்புறம் பண்ணையாக மாற்றணும்.